பிரைஸ் த லார்ட். இன்று நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவரை துதிக்கிற தூதர்கள், அவரை துதிக்கிற மூப்பர்கள் சொல்லுகிற வசனம். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி துதித்து ஆண்டவரை புகழுகிறார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கப்பட்டவருக்கு இத்தனை ஆசீர்வாதங்களும் கிடைப்பதற்கு அவர் பாத்திரவானாக இருக்கிறார். அதே போல் இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தினால் கலக்கத்தினால் ஆண்டவருக்காக நீங்கள் நின்னாலும் நீங்கள் அநேகமான பாடுகளினால் உபத்திரவங்களினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு கிடைத்த அத்தனை கனமும் அத்தனை காரியங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி படுற உபத்திரவத்தினால நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்கிற பாடுகளினால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள். ஐஸ்வர்யம், ஞானம், பலம், கனம், மகிமை, இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதற்கு யார் பாத்திரவான்களாக இருக்கிறாரா? அடிக்கப்பட்ட, துன்பப்படுகிற, உபத்திரவப்படுகிற, ஆண்டவரின் நிமித்தம் நிந்திக்கப்படுகிற எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதாகமம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அதனால் இன்றைக்கி நீங்கள் கடந்து வருகிற பாதையின் நிமித்தம், உபத்திரவங்களின் நிமித்தம், நிந்தனைகளின் நிமித்தம், அவமானங்களின் நிமித்தம், தள்ளப்படுதலின் நிமித்தம், ஒதுக்குப்படுதலின் நிமித்தம் கவலையே படாதீங்க. இந்த காரியத்தின் நிமித்தம்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. இந்த காரியத்தை வச்சு தான் நீங்கள் எலிஜிபிளே ஆகுறீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி நீங்கள் கடந்து வர கஷ்டத்தை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விசுவாசித்து கடந்து வாங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய எல்லா நிந்தனைகள், பிரச்சனைகள், அவமானங்கள் எல்லாமே மாறி ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க. காட் பிளஸ் யூ.